8 பாட்டுக்கு ரூ. 2000 சம்பளம். சிவாஜியோட எதிர்ப்ப சமாளிச்சு முதல் முத்திரைய பதிச்ச டிஎம்எஸ். தூக்கு தூக்கி படத்துல நடிகர் சிவாஜி கணேசனோட எதிர்ப்ப சமாளிச்சு 8 பாடல்கள பாடி 2000 சம்பளம் வாங்கி முத்திரை பதிச்சிருக்காரு அன்னைக்கு வளரும் பாடகரா வந்த டி.எம். சௌந்தரராஜன். பராசக்தி படத்துல நடிச்சதுக்கு பின்னாடி சிவாஜி கணேசனுக்கு ஏறுமுகம்தான். தமிழ் சினிமாவோட நடிப்பின் இலக்கணமா நடிகர் திலகமா மாறினாரு. அதே மாதிரி சிவாஜிக்கு அப்படியே பொருந்தி போற குரல்ல பாடின டி.எம். சௌந்தரராஜன் தன்னோட முதல் படத்துல பாடுறப்போ சிவாஜி கணேசன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனா சிவாஜியோட எதிர்ப்ப சமாளிச்சு பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் எப்படி முத்திரை பதிச்சாருன்னு தெரியுமா? இயக்குனர் ஆர்.எம். கிருஷ்ணசாமி இயக்கத்துல சிவாஜி கணேசன் நடிப்புல 1954 வருஷம் வெளிவந்த படம் தூக்கு தூக்கி. இந்த படத்தை அருணா பிலிம்ஸ் தயாரிச்சிருந்தது. தூக்கு தூக்கி படம் உருவானப்போ படத்துல 8 பாடல்களை வைக்கிறது அப்படின்னு முடிவாச்சு. இந்த 8 பாடல்களையும் பாடகர் திருச்சி லோகநாதனை பாட வைக்கிறது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. தயாரிப்பு நிறுவனம் திருச்சி லோகநாதனை அணுகி இந்த படத்துல இருக்கக்கூடிய 8 பாட்டையும் நீங்களே பாடிடுங்க, சம்பளம் ரூ. 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாடகர் திருச்சி லோகநாதன் தான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு ரூ. 500 சம்பளம் வாங்குறதாவும் 8 பாட்டுக்கு ரூ. 8000 கொடுத்தா பாடதாவும் சொல்லியிருக்காரு. ஆனா தயாரிப்பு நிறுவனம் அந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு திருச்சி லோகநாதன் என்னால பாட முடியாது, மதுரையில இருந்து டி.எம். சௌந்தரராஜன் அப்படின்னு ஒரு புது பாடகர் வந்திருக்காரு, அவரை வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அருணா பிலிம்ஸ் தயாரிப்பு குழு மதுரையில தொகுலுவு மீனாட்சி ஐயங்கார் சௌந்தரராஜன் அப்படிங்கிற டி.எம். சௌந்தரராஜனை தேடி பிடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய தூக்கு தூக்கி அப்படிங்கிற படத்துல 8 பாட்டு இருக்குது, 8 பாட்டையும் நீங்களே பாடிடுங்க, ரூ. 2000 சம்பளம், ஒப்பந்தம் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி.எம். சௌந்தரராஜன் தான் பாடின ஃபர்ஸ்ட் படமான கிருஷ்ண விஜயம் படத்திலேயே 4 பாடல்களை பாடியிருக்காரு. பாட்டுல தமிழ் உச்சரிப்பு தெளிவா இருந்துச்சு. அருணா பிலிம்ஸ் கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு தலையாட்டிட்டாரு பாடகர் டி.எம்.எஸ். ஏன்னா மதுரையில பஜனை மடங்கள்ல பாடினது, அதுக்கு சன்மானமா ஹோட்டல்ல டீ காஃபி ரூ. 2 சன்மானம் வாங்கினது, மாசம் ரூ. 50 சம்பளத்துல கோவை ராயல் டாக்கீஸ் அலுவலகத்துல வேலை பார்த்தது, இயக்குனர் சுந்தர்ராவ் கட்கர் வீட்டுல எடுபடி வேலை செஞ்சது, HMT கிராமபோன் கம்பெனில 2 பக்தி பாடல்களை பாட ரூ. 80 சம்பளம் வாங்கினது அப்படின்னு எல்லாமே டிஎம்எஸ் கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கு. அதனால டி.எம். சௌந்தரராஜன் அந்த 8 பாடல்களையும் பாட சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா தூக்கு தூக்கி படத்தோட கதாநாயகன் சிவாஜி கணேசன் தனக்கு பராசக்தி படத்துல பாடின C.S. ஜெயராமன் தான் பாடணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் G. ராமநாதன் நம்ம படத்துல நாட்டுப்புற பாட்டுக்கு அவரோட குரல் ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுமோ அப்படின்னு தவிச்ச பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், சார் நான் நல்லா பாடுறேன், ரெக்கார்டிங் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைனா விட்டுடுங்க அப்படின்னு டி.எம். சௌந்தரராஜன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா டி.எம். சௌந்தரராஜன் 3 பாடல்களை பாடியிருக்காரு. டி.எம். சௌந்தரராஜன் பாடின பாட்டை கேட்டு சிவாஜி கணேசனுக்கு ரொம்பவே பிடிச்சிட்டதால எல்லா பாட்டையும் நீங்களே பாடிடுங்க அப்படின்னு சம்மதம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா டி.எம். சௌந்தரராஜன் தூக்கு தூக்கி படத்துல 8 பாடல்களையும் பாடி ரூ. 2000 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போயிருக்காரு. டிஎம்எஸ் பாடின அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல சிவாஜி கணேசன் படங்களுக்கு டி.எம். சௌந்தரராஜனோட குரல் பொருத்தமான குரலா மாறிப்போச்சு.